சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டிருந்த தண்ணீர் சர்ச்சையை உருவாக்கியுள்ள நிலையில் இந்த அணை நிலவரத்தையும் தண்ணீர் திறப்பு குறித்தும் அணை பகுதியிலிருந்தே ட்ரோன் காட்சிகளுடன் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் குமரவேல். கர்நாடகா மாநிலம் நந்திமலையில் துவங்கும் தென்பெண்ணை ஆறு தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பாண்டிச்சேரி வழியாக செல்கிறது. இதில் தமிழகத்தின் மிக முக்கிய மற்றும் பெரிய அணைகளில் ஒன்றான சாத்தனூர் அணை திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூரில் கட்டப்பட்டுள்ளது. வறட்சி மாவட்டமான திருவண்ணாமலையின் விவசாய பயன்பாட்டிற்காக கடந்த 1958ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் காமராஜர் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டது. இதனுடைய உயரம் 119 அடி, இதனுடைய நீளம் 1.6 கிலோமீட்டர், இதனுடைய மொத்த பரப்பளவு 4500 ஏக்கர். இதில் 23 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீரை தேக்கி வைக்க முடியும். இதனுடைய மொத்த கொள்ளளவு 7.32 டிஎம்சி. இதிலிருந்து வெளியேறும் நீரானது இதன் மூலமாக திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த சுமார் 50,000 ஏக்கருக்கும் மேலான விளை நிலங்கள் பயனடைந்து வருகிறது. அதே சூழலில் தற்போது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் பெரும் வெள்ள பாதிப்புக்கு உள்ளானதற்கும் இதே அணை காரணமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் அணையிலிருந்து உடனடியாக 1 லட்சம் கனஅடிக்கும் மேலான நீர் வெளியேற்றப்பட்டது என கூறப்படுகிறது. இந்த சூழலில் அணையில் எப்போதெல்லாம் எவ்வளவு நீர் வெளியேறப்பட்டது என்பது குறித்து பார்த்தோமானால், அணையில் இருந்து முதல் வெள்ள அபாய எச்சரிக்கை கடந்த 25/10/2024 கடந்த மாதமே விடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் அணையிலிருந்து 4000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததன் காரணமாகவும் அணைக்கான நீர்வரத்து அதிகப்படியாக இருந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் கடந்த 1/12/2024 1ஆம் தேதி மட்டுமே 3 வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளது. அன்றைக்கு தினம் விடப்பட்ட 3 வெள்ள அபாய எச்சரிக்கையில் முதல் எச்சரிக்கையில் 10,000 கனஅடி நீரும், இரண்டாவது எச்சரிக்கையில் 20,000 கனஅடி நீரும், மூன்றாவது வெள்ள அபாய எச்சரிக்கையின் போது 40,000 கனஅடி நீரும் அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்தும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையும் அணைக்கான நீர்வரத்தும் பல ஆயிரம் கனஅடியாக இருந்ததன் காரணமாக அணையானது மொத்த கொள்ளளவை கடந்த 2ஆம் தேதி இரவு எட்டியுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் தேதி நள்ளிரவு 2 மணிக்கு இறுதி, அதாவது 5வது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு மொத்தமாக அணையிலிருந்து 1,80,000 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நீர் தென்பெண்ணை ஆற்றின் வழியாக பாய்ந்து கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி வழியாக சென்றது. அதன் காரணமாகத்தான் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வெள்ளம் எந்தெந்த கட்டத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படுமானால், அணையின் மொத்த உயரம் பார்த்தது போன்ற 119 அடி. இதில் 114 அடியை அணையின் நீர்மட்டம் எட்டும் போது முதல் கட்டமான வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும். அதற்கு அடுத்தபடியாக 117 அடியை எட்டும் போது இரண்டாவது கட்டமான வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும். அதற்கு அடுத்தபடியாக 118 அடியை தாண்டும் போது உடனடியாக 3ஆம் கட்டமான வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அணைக்கு எவ்வளவு நீர் வருகிறதோ அதனுடைய மொத்த நீரும் அதே அளவிற்கு வெளியேற்றப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமே வெள்ளம், அதாவது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற பகுதிகளில் பல கிராமங்கள் பாதிப்படைந்ததற்கு இது மட்டுமே காரணமல்ல. அதாவது சாத்தனூர் அணைக்கு கீழ் பகுதியில் துறிஞ்சி ஆறு, மலட்டாறு, கோரையாறு, பாம்பன் ஆறு உள்ளிட்ட 6 கிளை ஆறுகள் இருக்கிறது. அதிலுமே வரலாறு காணாத அளவிற்கு கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் கூட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மொத்த நீரும் தான் சேர்ந்து 3 லட்சம் கனஅடியாக கடலூர், விழுப்புரம் பகுதிக்குள் பாய்ந்துள்ளது. வரலாற்றில் இதற்கு முன்பு 1972ஆம் ஆண்டு 2,40,000 கனஅடி அளவுக்கான நீர் சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்றைய 2024 தற்போதுதான் அதிகபட்சமாக 1,80,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அணையிலிருந்து வெளியேறிய நீர் ஒருபுறம், ஏற்கனவே சொன்னது போல கிளை ஆறுகளின் நீர் ஒருபுறம் சேர்ந்து மொத்தமாக 3 லட்சம் கன அடி நீர் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி பகுதிகளில் பாய்ந்ததன் காரணமாகவே இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் குமரவேல்.